ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்களோட சண்டே ரொட்டீன் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக சண்டே அப்படின்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் என்னோடய ஹஸ்பண்ட் தான் டீ போடுவாங்க. இது எத்தனை பேர் நம்புவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் கல்யாணம் ஆனதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 95% பார்த்திங்கன்னா அவங்க தான் டீ போட்டு தான் என்னை எழுப்புவாங்க. பட் இன்றைக்கி நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்த்தோம். ஸோ நான் போய் படுத்துட்டேன் சீக்கிரமே. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினாங்க அப்படின்றதுனால காலையில் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் டிஸ்டர்ப் பண்ணல, நானே எந்திரிச்சு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட்டுட்ருந்தேன். நான் டீ போட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ்ட் ஆகிட்டு வர்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க. நான் அந்த கேப்பில் ஹால் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ள பெட்ரூமில் தான் பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே அப்படின்னா என்னோடய பசங்களை நான் எழுப்ப மாட்டேன். ஏன்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிடும். சண்டே நமக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் சாட்டர்டே நைட்லேருந்தே பார்த்திங்கன்னா மூவி பார்க்குறது, லேட்டாக தூங்குறது. அன்றைக்கி பசங்களையும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். அவங்களும் லேட்டாக தூங்கினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதனால காலையில் அவங்க லேட்டாக எழுந்திரிச்சாலும் நாங்கள் எழுப்ப மாட்டோம். மேக்ஸிமம் 9 o'clock அந்த டைமில் தான் எழுந்திரிப்பாங்க. பட் நாங்கள் சண்டே மார்னிங் அவ்வளோ லேட் பண்ண மாட்டோம். ஏன்னா சண்டே ஒரு 7:15 எழுந்திரிச்சிட்டு அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே எழுந்திரிச்சிருவோம். ஏன்னா டீ குடிக்கணும் அப்படின்றதுக்காக ரிலாக்ஸ்டாக உட்காந்து 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு டீ குடிச்சிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நடக்கிற ஒரு விஷயம். அவங்க டீ போட்டாலும் நான் தூங்கிட்டு இருந்தேன்னா எழுப்பிடுவாங்க, நான் டீ போட்டாலும் அவங்க தூங்கிட்டு இருந்தால் எழுப்பிடுவோம். ஸோ அந்த குவாலிட்டி டைமை நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் பசங்க எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் குக்கிங் அப்படி இப்படின்னு போயிடும். ஸோ அந்த டே ஃபுல்லாக பிஸியாகவே இருப்போம். அப்படின்றதுனால காலையில் கிடைக்கிற அந்த ½ an hour ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ என்றைக்குமே நாங்கள் அதை மிஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி சண்டே எங்களோட ஒர்க்கை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். மேக்ஸிமம் பசங்களை டேக் கேர் பண்ணுறது அவங்க தான். அவங்கள குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஸோ டோட்டலாக அவங்கள அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. நான் மீதி இருக்க எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். அதிகமாக அன்னைக்கு ஹெவியான ஒர்க்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா 3 நேரம் குக் பண்ணணும், 3 நேரம் டீ போடணும், ஸோ பசங்களையும் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது இதுலேயே டைம் போயிடும். அப்படின்றதுனால க்ளீனிங் ஒர்க்கு அப்படின்றதெல்லாம் அன்றைக்கி வச்சுக்க மாட்டோம். ரொம்ப வீடு மெஸ்ஸியாக இருக்குது, ரொம்ப பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற டைமில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படிங்கிறப்போ அன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் ஆஃப் சண்டே நல்லா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். மீதி இருக்க ஒர்க்கெல்லாம் மற்ற நாட்களில் பிளான் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ எல்லாம் இந்த சில் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலெல்லாம் தரையில் நம்மளால் வைக்கவே முடியல, அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் சாக்ஸ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்வெட்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்வெட்டர்லாம் போட்டால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுருவேன். ஆனாலும் அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியல. ஸ்வெட்டர்லாம் போட்டால் தான் வேலை செய்ய முடியுது. அதுவும் இனிமேல் தண்ணியெலாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும், கையே வைக்க முடியாது. அந்தளவுக்கு கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்களோட டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக தோசை அண்ட் நிலக்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் என்னெல்லாம் சமைச்சேன், என்னோடய ரெசிபீஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கிங் நான் ரொம்ப பெரிய குக் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. நானும் கொஞ்சம் நார்மலாக குக் பண்ணுறதுனால தான் பெருசாக நான் என்னோடய ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறதில்ல. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரெசிபீஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எப்பொழுதுமே சாப்பாடு அவங்க அப்பா தான் பசங்களுக்கு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஊட்டுவாங்க. ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு தோசை ஊற்றுனாங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேருக்கு தோசை ஊற்றுறது பிடிக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப போர் அடிச்சிடும். பட் எங்கள் வீட்டில் 2 பேருமே மாற்றி மாற்றி ஊற்றி சாப்பிட்டுப்போம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நியூஸ் சேனல் பார்ப்போம். நான் வந்து நியூஸ் சேனல் பக்கத்தே போக மாட்டேன். மேக்ஸிமம் வீட்டில் இருந்தேன்னா சாங்ஸ் தான் கேட்பேன். பட் சண்டே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கூட சேர்ந்து உட்காந்து நியூஸ் வந்து பார்ப்போம். அதுலேயும் ஒரு சில கம்யூனிகேஷன் போகும், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ மார்க்கெட் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால நானே வந்து போயிட்டு வரேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வேலை தான் செய்யணும், நான் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. 2 பேருமே யாருக்கும் முடியலைனாலும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி வேலையை பார்த்துப்போம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்னா ஜென்ஸ் தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் இல்லை. அவங்களால முடியல அப்படின்னா நானே போயிடுவேன். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு வந்து நானே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது என்னை விட அதிகமாக அவங்க செலவு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சில டைம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அப்படின்றதுனால மேக்ஸிமம் நான் கடைக்கு போகணும் அப்படின்னா நானே வந்து பார்த்துப்பேன். ஒரு சில டைம் என்னால் முடியல அப்படின்னா நான் எழுதி கொடுத்துருவேன், அவங்க வந்து ப்ராப்பராக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால ஈவினிங் மார்க்கெட் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்துட்டு ஃப்ரூட் ஷாப்பு, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குட்டியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிரெட் சாண்ட்விச் தான் வந்து பண்ணியிருந்தேன். மாராவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் 1, 2 ப்ரெட்டு, சில்லி சாஸ் அண்ட் மயோனிஸ் அண்ட் ஒரு சீஸு, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த ஆனியன், கேப்சிகம், அந்த டொமேட்டோ இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மயோனிஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக அந்த ப்ரெட்டை எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த சீஸை வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸை கொண்டு போய் அதில் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். 2 பக்கட்டும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த கேப்பில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃப்ரூட் பார்த்துட்டாரு, கண்டிப்பாக எனக்கு ஜூஸ் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய பசங்க எல்லா ஜூஸை விட இந்த ஜூஸ் வந்து குடிப்பாங்க அப்படின்றதுனால நான் மேக்ஸிமம் பைனாப்பிள், பனானா இதெல்லாம் நான் ரெகுலராக வீட்டில் வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மேலே வந்து அந்த சில்லி சாஸ் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இந்த சீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் அப்படியே மேலே வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி அங்கங்கே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை எடுத்து இதில் வந்து நம்ம மேலே வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வெஜ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக இந்த மாதிரியே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பேக்கரியில் என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி வந்து வீட்லேயும் நம்ம வந்து செய்யலாம். எங்களோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ இது வெளியில் போய் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, பட் வீட்டில் நம்ம அழகாகவே செஞ்சிடலாம். அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பிரெட் சாண்ட்விச்சும் அண்ட் பைனாப்பிள் ஜூஸும் தான் நான் பண்ணியிருந்தேன். பைனாப்பிள் ஜூஸ்க்கு வந்து இந்த சென்ட்ரு போர்ஷனை வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கும். அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சம் நசுக்கி போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 4 பேருக்கு அப்படின்னா ஒரு ஹாஃப் பைனாப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் ஒரு 50 செகண்ட் அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கிடச்சிரும். நமக்கு தேவையான அளவுக்கு திரும்பவும் தண்ணி ஊற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வேணும் அப்படின்னா சுகர் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் நார்மலான சுகர் இருந்தால் போதும். அப்படின்னா இதில் இருக்க ஸ்வீட்னஸே போதும். நான் இன்றைக்கி வந்து ஐஸ் போடல, ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால ஐஸ் போடல. அதே மாதிரி சுகரும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து இப்போது பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக எங்கள் 4 பேர்த்துக்கும் கரெக்டாக இருந்தது. ஹாஃப் பைனாப்பிள் தான் போட்டேன், 4 பேர்த்துக்குமே வந்து ரொம்ப கரெக்டாக வந்துருந்தது. ஸோ எங்களோட ஸ்நாக்ஸ் வந்து இப்போது ரெடி. கொஞ்சம் நேரம் இதையும் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் லன்ச் வந்து ரெடி பண்ணணும். நியா நானா வந்து பார்ப்போம். எங்களோட நியா நானா வந்து மோஸ்ட் ஃபேவரட். கண்டிப்பாக சண்டே அப்படின்னா நியா நானா பார்க்காம எங்களுக்கு அந்த டே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த நியா நானா பார்த்துட்டே சாப்பிட்றது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் போயிட்டு இருந்தது.
அதே மாதிரி இந்த ஜூஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு சில டைம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை வந்து நம்ம போக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பழக்கி விட்டுட்டோம் பசங்களுக்கு அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் இல்லை உடம்பு முடியல அந்த டைம்லலாம் நமக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் ஒரு சில ஐட்டம்ஸ் என்னோடய பசங்களுக்கு வந்து பழக்கி வச்சுருக்கேன். ஸோ எங்கேயாவது ட்ராவல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதை கொடுத்து நான் வந்து மேட்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை அண்ட் எக் ஃப்ரை தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டே எக்கை பாயில் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லி அண்ட் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் ரோஸ்டான அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதே ஆயிலில் கொஞ்சம் ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் போட்டுட்டு அதில் வந்து இந்த எக்கை திருப்பி போட்டு நம்ம பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சோம்பேறி சிக்கன் தான் பண்ணேன். இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து டொமேட்டோ, ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன், 1 தயிர், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாமே இந்த சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து இதில் வந்து கொட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ஹீட்டில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே ஹாட் வாட்டரில் குளிச்சிட்டோம். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். என்னால் அந்த வெசல் வாஷிங் பண்ணுறத வந்து சகிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயத்துக்குமே தண்ணி வந்து சூடாக தான் நாங்கள் பார்த்துப்போம். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே ஒரு நல்ல பாண்டிங் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் எங்களோட லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரசம் தான் வச்சுருந்தேன். எனக்கு உண்மையாக ரசத்தோட எந்த ஒரு சைடிஷ் கொடுத்தாலும் ஃபுல்லாக சாப்பிடுவேன். மற்ற இதிலெல்லாம் கூட கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு வச்சா கூட கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் திகட்டுற மாதிரி இருக்கும். பட் ரசத்துக்கு இந்த மாதிரி எக் ஃப்ரை, சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலான்ற அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 7 o'clock வந்து திரும்பவும் டீ டைம் வந்தது. நான் வந்து டீ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்பாட் ஆக்சுவலி நாங்கள் கார்டனாக செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் கரெக்டான பிளான் இன்னும் செட் ஆகலை. ஸோ அதனால இன்றைக்கி வந்து இது வந்து டீ ஸ்பாட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணி அதை எப்படியெல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறதுல எங்களை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஏதாவது பண்ணோம் அப்படின்னாலே எல்லாருமே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சில் கிளைமேட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் காலையிலே மார்க்கெட் போயிட்டேன். கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இல்லை. ஈவினிங் எப்பொழுதுமே பார்க்குக்கு போவோம். ஸோ இன்றைக்கி அந்த பிளானும் இல்லை அப்படின்றதுனால ஒரு 8:30 டைமில் கொஞ்சம் வெளியில் போகலான்ட்டு இருந்தோம். ஏன்னா காலையிலேருந்து நான் விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். விலாக் எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் 7 o'clock மேலே சுத்தமாக என்னால் அடுத்து என்ன குக் பண்ண போகிறோன்றதை யோசிக்கவே முடியல. கொஞ்சம் எல்லாமே கம்மியாக இருந்தது. திரும்பவும் முதல்லேருந்து என்னால் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால என்னோடய ஹஸ்பண்ட் சரி ஓகே வெளியில் போயிட்டு ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நியர்பை இருக்க ஒரு ஹோட்டல் தான் போய் இது வந்து ஹொசூர் கிச்சன் சொல்லிட்டு சூப்பராக இருந்தது எல்லாமே. பட் கொஞ்சம் காரம். நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்க கேட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு லாங் ட்ராவல் போனோம். அதேமாதிரி போர் அடிச்சிச்சினாலும் நாங்கள் வந்து ஒரு 3-4 சாங் ஓடுற வரைக்கும் ஒரு ட்ராவல் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அப்படி தான் எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் எங்களை ரிலாக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. மேக்ஸிமம் ஆஃப் சண்டே ஒரு 95% எங்களோட சண்டே ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல் பிஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மீண்டும் இன்னொரு விலாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye bye. Good night.